நானுடைய சுவனி நாட்டவர்க்கும் வாக்குறுதி எல்லோருக்கும் வணக்கங்கள். எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலைமை என்று எங்களுக்கு சிக்கல் ஆரம்பித்ததோ அதிலிருந்து நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய வரலாற்று போக்கு அனைவருக்கும் தெரியும். நாங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே எங்களுடைய முந்தைய பெரியோர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பட்டுக்கோட்டை தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு இன்று 50வது வருடத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அது ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய தேவை இன்றும் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்கிறோம். அந்த தேவையை உணர்கின்ற அந்த விஷயத்தை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்த வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. மூலம் புற்கான வேருக்கு நாங்கள் பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களுடைய கருத்தும் குறிக்கோளும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு போய் சேரும். அது சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கான சுதந்திரமோ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு இதுவரை கிடைக்கப்படவில்லை. அதை வலியுறுத்தும் மூலமாக இந்த 30 பட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய நினைவையொட்டி அதனுடைய நினைவுக்கான களத்தை தந்தை செல்வாவினுடைய அந்த அரங்கிலே பட்டுக்கோட்டை உள்ள தந்தை செல்வாயினுடைய அரங்கிலே நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் காத்திருக்கின்றோம். இதற்கு மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு, சமய தலைவர்கள், பெரியோர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நீங்கள் இதை உங்களுடைய சிந்தையிலேயே கொண்டு எங்களுடைய தமிழர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லோரும் உங்களால் முழு பங்களிப்பையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுவே தமிழருக்கு நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய சேவையாக இருக்கின்றது, தொண்டாக இருக்கின்றது. எனவே அனைவரும் வந்து உங்களுடைய பங்களிப்பு நிச்சயத்தின் மூலம் உங்களுடைய இருப்பை நீங்கள் காத்துக்கொள்ள உங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.